வெல்கம் டு ஒன் நமச்சிவாய ரியல் எஸ்டேட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்குறீங்கன்னு பார்த்தா, இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பண்ணி ஆனில் வச்சுருங்க. நான் போகிற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். அப்போ தான் பிடிச்ச மாதிரியான வீடியோ வரும்போது இடத்த நீங்கள் வாங்கி பயன்படுத்தி கொள்ள முடியும். பாருங்கள், இன்றைக்கி தோட்டம் என்னோடய வீடியோவில் பார்த்தா 1 ஏக்கர் 62 சென்ட் தோட்டம் விற்பனைக்கு வந்துடுங்க. செம்மண், மணத்தாரை செம்மண்ணுங்க, நல்லா நீட்டான மண்ணுங்க. அதேமாதிரி பார்த்தா 1 ஏக்கர் 62 சென்ட் டோட்டல் பென்சிங் போட்டிருக்காங்க. நீட்டான லேண்டுங்க. அதேமாதிரி பஞ்சாயத்து தார் சாலை முகப்பிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் எங்களுக்கு ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் வேணும் சொல்லி கேட்டிருக்காங்க. அது தார் சாலை முகப்பில் வேணுருக்காங்க. தனி கிணறடியாக இருக்குங்க. தனி கிணறு, போர், ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்குங்க. கிணறு, போர் எல்லாமே காட்டுறேன் பாருங்கள். அதேமாதிரி குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குது, அதுவும் அப்புறம் லைனில் காட்டுறேங்க பாருங்கள். இடம் நல்லா நீட்டான இடங்க, எல் சேப்பு. அதேமாதிரி பார்த்தாங்க இந்த தோட்டத்துக்கு தட வசதின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஒன் சைடு பஞ்சாயத்து தார் சாலையிலே இருக்குங்க, அது தெற்கால சைடு. அப்புறம் கிழக்கு வடக்கு 2 சைடு பஞ்சாயத்து மண் சாலை வசதியிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். தோட்டமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி குபேர மேலம் உயர்ந்தும் சனி மூலை தாழ்ந்தும் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா ஈசானி மூலைக்கு கிணறு இருக்குங்க. நல்ல லேண்டு பாருங்க. இடம் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் சைட் விசிட்டு பாருங்கள். பிடிச்ச டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்குங்க. நல்லபடியாக உட்காந்து பேசி ஃபைனல் பண்ணி நம்ம வாங்கி கொள்வோம். நல்ல ஒரு லேண்டுங்க, இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி எக்ஸாக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம சேலம் டு ஆத்தூர் செல்லும் வழியில் பெத்தநாயம்பாளையம் கொத்தாம்பாடி பக்கத்தில், அதாவது கொத்தாம்பாடி அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சு இருக்குங்க. நல்ல ஒரு சூப்பரான தோட்டம். இடத்த நேரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொள்ள விருப்பம் இருக்கும். அந்த மாதிரி லேண்டு தான் இன்றைக்கி நான் பதிவிட்டுருக்கேன். அதேமாதிரி என்னோடய கஸ்டமர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு இடமா எனக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ வரும்போது தான் போட்டுட்ருக்கேங்க. கண்டிப்பாக இந்த இடம்லாம் சீக்கிரமாக முடிஞ்சிருங்க. நல்ல லேண்டு பாருங்கள். கிணறு பாருங்கள், சனி மூலையிலே கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்குங்க. அதேமாதிரி போர்லேயும் தண்ணி இருக்குது. போருக்கு கம்ப்ரஸர் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். மேலே பாருங்கள், கிணறு நீட்டாக இருக்குங்க பாருங்கள். இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த கரண்ட்டு இபி பாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. இதில் பாருங்கள் போர் பாருங்கள், கம்ப்ரஸர் சொன்னேன் இல்லைங்களா, போருக்கு கம்ப்ரஸர் வச்சுருக்காங்க. இடமா பாருங்கள், நல்லா நல்ல மண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா ஒவ்வொரு டார்க்கு செம்மண்னு சொல்ல முடியாது, கருமண்னு சொல்ல முடியாது, ரெண்டுக்கும் இடப்பட்ட மணல் தர செம்மண் பூமிங்க. அதேமாதிரி பார்த்தா நல்ல ஒரு தென்னை மரம் பெரிய தென்னை மரம் ஒரு 10 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தா ஒரு வருஷத்து தென்னங்கன்றுகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 தென்னை மரத்துக்கு மேலே அப்படி சாரியாக வச்சுருக்காங்க. லைனாக பென்சிங் ஓட்டின மாதிரியே லைனாக ஒரு 35 to 40 தென்னை மரம் மட்டும் வச்சுருக்காங்க. இதுலேயே அப்புறம் இந்த சின்ன கிணறு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பாருங்க இந்த பென்சிங்குள்ளே தான் இருக்குது. இவங்களோட லேண்டில் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் இருக்குங்க அந்த கண்ணுங்கள்லாம். நல்ல லேண்டுங்க பாருங்கள். அது அந்த வண்டி போகுது பாருங்கள், அதை பஞ்சாயத்து தார் சாலை. அதேமாதிரி இந்த இடத்துக்கு பஸ் வசதி இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரிப் பஸ் வசதி இருக்குது இந்த இடத்துக்கு. அதேமாதிரி நல்ல குடியிருப்பு பகுதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு லேண்டுங்க. போர்லாம் அந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கள். லேண்டு பாருங்கள். கண்டிப்பாக பார்க்க இடம் பிடிக்குங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடத்த வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு லேண்டு. நல்லா இப்போ தடம் பாருங்கள். இந்த கிழக்கு சைடு மண் தடம் சொன்ன மண் சாலை வசதி சொன்னோம் இல்லைங்களா, அதுதாங்க இந்த மண் சாலை வசதி. அது நல்லா அகலமான இது தாங்க, ஒன்றும் ப்ராப்ளம். எல்லாமே இதெல்லாம் நீட்டாக இந்த லேண்டுக்கு எல்லாமே கல் கட்டிங்க நல்லா நீட்டாக பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. அதேமாதிரி இந்த ஒவ்வொரு வயலுக்குமே இந்தமாதிரி பைப்பு போட்டிருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நல்லா இடங்க. நல்லா பாருங்கள். மேலேயும் பாருங்கள் தார் சாலை, அந்த குடியிருப்பு வீடு எல்லாமே காட்டும் பாருங்கள். இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்வையிட செய்யாது பாருங்கள். அப்போ தான் முழுமையாக தோட்டத்தில் என்ன இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. வீடியோவில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நேரில் பார்த்தீங்களா வீடியோவில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இடம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள். தார் சாலை சொன்னேன் இல்லைங்களா, இந்த தார் சாலை முகப்பில் தாங்க அந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அழகாக அப்படி தார் சாலையில் அப்படியே கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம். கேட்டு போடாமல் வச்சுருக்காங்க. நம்ம பிடிச்சிருந்தா நம்ம வாங்கிட்டு கேட்டு ஒன்று மட்டும் தான் இதுக்கு போட வேண்டியது இருக்குங்க. மற்றபடி செலவெல்லாம் எதுவுமே இல்லைங்க. வாங்கிட்டு நம்ம நீட்டாக நம்ம பராமரித்தோமா தோட்டம் சூப்பராக ரன் பண்ணலாங்க. அக்கம் பக்கம் எல்லாமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இவங்க விற்பனை கேட்கறதுனால எதுவும் செய்யாமல் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த ஆட்டு செட்டு சொன்னீங்களா, அது
இது பாருங்கள், குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு வேணுங்க. இப்போ உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், குடியிருப்பு பாருங்கள், பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குதுங்க அந்த தோட்டத்தில். கொஞ்சம் அப்படியே வாழைக்கன்றுகள் கொஞ்சம் இருக்குது வீட்டுக்கிட்ட. இடம் பாருங்கள் முன்னாடி. ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.